ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங் ஆகலை. அதனால் வந்து இது என்ன ஃபால்ட்டுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ரிலே வந்து போயிருக்கு. அந்த ரிலே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முதல்ல பவர் சப்ளை வந்து ரிமூவ் பண்ணிடணும். பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு வாட்டர் டப் இருக்கும். அதாவது அந்த நம்ம ஃப்ரீசர்லேருந்து உழுவுற தண்ணி வந்து குடிக்கிறது டப் இருக்கும். முதல்ல அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு க்ளீன் கிடைக்கும். இது வந்து கம்ப்ரஸர் சொல்லுவாங்க. இதுக்குள்ள தான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணி இதுக்கு மேலே இருக்க காயில் வழியாக உங்களுக்கு வந்து கூலிங் வந்து சுவிட்ச் ஆகுது. இது சைடில் கம்ப்ரஸர் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிலே. இது வந்து ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளிப்பு ரிமூவ் பண்ணுங்கள். அதை பார்த்து ரிலே அப்படி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரிலே வந்து வந்துடும். இது மாதிரி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் வந்து 2-3 டைப் வரும். உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் வந்து இதிலே அட்டாச் ஆகி வரும். சில ரிலே இது வந்து கெப்பாசிட்டர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டைப் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபேஸும் ரெண்டு லைன் வந்து கெப்பாசிட்டர் லைனும் ஒன்று வந்து நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கெப்பாசிட்டர் லைன் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நியூட்ரல். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் நம்பர்ஸ் இருக்கும். சில பேர் வந்து எனக்கு வந்து இப்போ தெரியும் இதில் வந்து என்னென்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலனா வந்து நீங்கள் ஒரு பேனாக இருந்தால் பேப்பர் பேனாக இருந்தால் அதில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்பர்ஸ் போட்டு இதில் வந்து இந்த பிளாக் ஒயர் இருந்தது, இல்லை ப்ளூ அண்ட் ப்ளூ ஒயிட் ஒயர் இருந்தது, அது மாதிரி ஒயர் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த ரிலே வந்து போய்ட்டுருக்குது. ரிலே போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் இன்னும் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வரும். இப்போ நான் புது ரிலே வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ புது ரிலே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாய்ஸ்லாம் ரொம்ப வராது. உங்களுக்கு வந்து நாய்ஸ் அவ்வளோ வராது. இப்போ நம்ம புது ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் தெரியலன்னா நோட் பண்ணி வச்சு பண்ணுங்கள். எனக்கு தெரியலன்னா நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து 214 வந்து கெப்பாசிட்டர் வேணும். ஒன்றில் வந்து நியூட்ரலும், ஒன்றில் நியூட்ரல், 214 கெப்பாசிட்டர் லைன். அப்புறம் ஃபேஸ் வந்துட்டு டாப்பில் இல்லை எல்லுன்னு இருக்கும் லைன் அதில் கொடுத்துட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி இதில் வந்து 3 பின்னர் இருக்கும் ரிலேயில். இந்த ரிலேவோட பர்பஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரிலே வந்து எப்படி யூஸ் ஆகுது, எதுனால இருக்குது, எப்படி யூஸ் ஆகுது, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, அதை பற்றி நான் எனக்கு சொல்கிறேன். நான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கிட்ட இருந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லுக்கு வந்து கம்பல்சரி மாட்டி ஆகணும். நான் லூஸ் பண்ணிட்டு வந்துடும் உங்களுக்கு வேணால். ரிலே லூஸ் பண்ணிட்டு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரிலே வந்து அடிக்கடி போவாங்க. இப்படிட்டா கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இது வந்து ரிலே வந்து இப்படி தான் மாற்றணும். ரிலே சேஞ்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து கூலாகும். நான் போட்டு காட்டுறேன். நம்ம பாக்ஸை வந்து அந்த இடத்துல மாட்டி வாங்கிக்கலாம். ஏற்கனவே இருக்க அந்த வாட்டர் பாக்ஸை ஒரு டிஸ்பென்சர் பாக்ஸை மறுபடியும் அதே மாட்டிடலாம். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஸ்டெபிலைசரில் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வர்றது உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எரியாது. கூலாக தான் இருக்கும். தண்ணி தெரியுது உங்களுக்கு. கூலிங் ஆகுது. லைட்டாக கூலிங் ஏற ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்படி தான் இந்த ரிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். மேற்கொண்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ போகணுன்னா கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிலேவை பற்றி நாளைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.